நீலகிரி மாவட்டம் உதகையில் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கான்கிரீட் பாலத்தில் இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் வகையில் சேதமடைந்து காணப்படுவதால் விபத்துக்கள் ஏற்படும் முன் பாலத்தை சீரமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். சர்வதேச சுற்றுலா தலமாக திகழக்கூடிய நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள கேரளா, கர்நாடகாவில் இருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூடலூரில் இருந்து பைக்ரா வழியாக உதகைக்கு நாள்தோறும் தங்கள் சொந்த மற்றும் வாடகை வாகனங்களில் வருகை புரியும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பைக்ரா பகுதியில் ஆற்று பாலமானது கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இந்த பாலத்தின் வழியாக நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் அரசு பேருந்துகள் சென்று வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாக இப்பாலத்தில் காங்கிரீட் பாலமானது உடைந்து சேதப்பட்டு அதில் உள்ள கம்பிகள் வெளியே பிரிந்து குண்டும் குழியுமாக பாலம் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயமானது ஏற்பட்டுள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையினர் இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு பாலத்தை விரைவில் சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வாகன ஓட்டிகளின் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் பிரபு.